அப்படி ஊர்ந்து போய் இருக்கிறத கேள்விப்பட்டு இங்கே எல்லா வசதியும் இருக்குது, அம்மா அங்கே போய் போகலாம் அப்படின்னு மக்கள் நாடி சென்று வந்த இடம்தான் நாடுங்கிற விளக்கம். கண்ணின் தேற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதைத்தான் சிவாஜி இதையுமே தன்னை அறியாமல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் கண்ணு மட்டும்தான் நடிக்கும், கண்ணில் மட்டும்தான் அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் கம்பீரமாக பார்க்குறாரா கேவலமாக பார்க்குறாரா இதெல்லாம் தெரியும். அதுக்கடுத்து சிவாஜி கணேசன் வந்து அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் நடக்கிறது, பிஹேவ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை வந்து எப்படி இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு திரு மருது மோகன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இவர் வந்து மருது பாண்டி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஐயாவோட பேசும்போது அவருடைய தமிழும் பேச்சாற்றலும் ரொம்ப வியக்க வைக்குது. அவர் 10 மணி நேரமெல்லாம் தொடர்ந்து பேசினதாக சொல்லியிருக்காரு. ஐயா, உங்களோட ஊரை பற்றி, சிவகங்கை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவகங்கைன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்க. சீமைன்னு ஏன் சொன்னாங்கன்னா எல்லா வகையிலும் சீர் பெற்றது. அந்த இன்னொரு காரணம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகளில் வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை ஆண்டவங்க, அவங்களுடைய கணவர் போரில் கொல்லப்பட்டவர். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் பிறகு மருது பாண்டியர்கள் அந்த சிவகங்கை சீமையை ஆண்டாங்க. அவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கப்பட்ட பிறகு அவருடைய தம்பி ஊமத்துறை வந்து தப்பிச்சு சிவகங்கைக்கு தான் வந்தார். அப்போ வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தார் ஊமத்துறை. அவங்க வந்து மருதுபாண்டியர் வந்து ஷெல்டர் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஃபினான்ஷியலாகவும் படைபலமும் கொடுத்து. இது யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சரித்திர புத்தகங்கள் தான் அது இடம்பெறலை. ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க வந்து மருதுபாண்டியர் மேலே குற்றம் சுமத்தி அவங்கள வந்து எப்படியாவது பதவியை விட்டு இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது தான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி 1801 வெள்ளைக்காரங்களை எடுத்து பிரகடனம், போர் பிரகடனம் செஞ்சாங்க. அது வந்து இந்தியாவில் யாருமே பண்ணலை, வார் டிக்ளரேஷன். அதுக்கு வந்து ஜம்பு தீப பிரகடனம்னு சொன்னார். ஏன் ஜம்பு தீபம் சொன்னாங்கன்னா, ஜம்புன்னா வடமொழியில் நாவல் பழம். நம்முடைய தமிழகம் வந்து நாவலந்தீவுன்னு பேர் கேட்டிங்களா? ஏன்னா இங்கே நாவல் பழ மரங்கள் வந்து செழித்து அதிகமாக வளர்ந்தது. ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தது நாவல். அதனால தான் நாவல் பழத்துக்கும் ஔவையாருக்கும் முருகனுக்கும் நாவல் பழத்தை வச்சு கதைகள்லாம் உருவானது. இப்போ இந்த கதை வந்து சுமேரியா வரைக்கும் இருக்குது. அதனால் ஜம்பு தீப பிரகடனம்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை ராபர்ட் கிளைவோடைய மகன் எட்வர்ட் கிளைவ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருக்கும்பொழுது திருச்சி ஸ்ரீரங்க சிவத்துலையும் அப்புறம் அந்த கோட்டை சிவத்துலையும் ஒட்டினார். ஒட்டும்போது என்ன சொன்னார்னா, எல்லா இன மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்தால் இந்த வெள்ளைக்காரர்களை விரட்டி அடிக்கலாம். விரட்டி அடித்த பிறகு அவர்களுக்கு உரிய நாட்டை நானே திருப்பி அளித்து விடுவேன். இப்படிக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரன் மாதிரி எழுதியிருந்தார் சின்ன மருது பாண்டியர். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இருந்த ஹிஸ்டாரியன்ஸ் இப்போ அந்த தி கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் ஆஃப் தட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த ஊர் தான் சிவகங்கை. அந்த சிவகங்கை வந்து உருவாக்கம் பெற்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலு நாச்சியாருடைய ஃபாதர் இல்லா, அவர் ஒரு சின்ன ஜமீனை சேர்ந்தவர். அது 4 கோட்டை மறவர் பாளையம்னு சொல்லுவாங்க. 4 கோட்டையை வச்சு பாதுகாத்தாங்க. பிரான்மலை, திருப்பத்தூர், திருப்புவனம், இன்னொரு கோட்டை, 4 கோட்டையை வச்சு இருந்தாங்க. அந்த 4 மறவர் பாளையத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி அவங்க பெண்ணை கொடுத்தாரு, தன்னுடைய மகளை கொடுத்து அவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவர்ஃபுல் ஆக்கினாங்க, வருவாய் நிறையா வர்ற மாதிரி. ஆனால் அது பிறகு அந்த ராமநாதபுரம் சிம்மாசனத்தில் பவானி சங்கர தேவன் ஒருத்தன், அந்த இனத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மன்னர்கள் வந்து மறவர் இனத்தை சேர்ந்தவங்க. அது இல்லாமல் வந்து ஒரு கன்னடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த பையன் வந்து பவானி சங்கர தேவனுங்கிறவர் அந்த ஆட்சி பண்ண இருக்காண்டி அதை எதிர்த்து நின்றார் சசிவர்ண தேவர். ஸோ சசிவர்ண தேவரை
நாடை பிடிங்கிட்டு கட்டி விட்டார். ஸோ சசிவர்ண தேவர் அப்போ எக்கோஜிகிட்ட போகிறாரு. எக்கோஜி யாருன்னு கேட்டிங்கன்னா மராட்டிய மன்னர் சிவாஜியுடைய அப்பாவுக்கு 2வது தரமாக வந்த மனைவியோட வம்சத்தில் வந்த பேரன். அவர்கிட்ட போய் படை உதவி கேட்குறாரு. அவர் இப்போ தஞ்சையில் இருக்கார் மன்னரை. அவர் என்கிட்ட ஒரு புலி இருக்குது, அதை உங்களால் கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சரின்னு சொல்லி அந்த புலியை வீழ்த்துறாரு. அந்த புலி வந்து கிட்டத்தட்ட ஒரு குதிரை சைஸ் இருந்திருக்கு. அதை குத்தி வீழ்த்தினார். அப்புறம் வேண்டிய படை கொடுக்குறாரு. அந்த படை கொடுத்து அதை வச்சு பவானி சங்கர தேவனை அறந்தாங்கியில் தோக்கடிச்சு அது பிறகு ராமநாதபுரம் சீமையை பிரிக்கிறாங்க. 5 பாகங்களை பிரிக்கிறாங்க. 5ல் 2 பங்கு வந்து ஒரு நாடுன்னு கொடுக்குறாங்க. அது சின்ன மரபர நாடுன்னு கொடுக்குறாங்க. அந்த நாட்டுக்கு முதல் மன்னராக இருந்தவர் சசிவர்ண தேவர். ஸோ சசிவர்ண தேவர், அவர் மகன் முத்துவடுகநாத தேவர், அவருடைய மனைவி வேலுநாச்சியார், அவங்ககிட்ட வேலை செஞ்ச மருது பாண்டியர், இத்தனை பேருமே சிவகங்கை சீமையினுடைய புகழுக்கு ரொம்ப இருந்தவங்க. என்னுடைய தந்தையும் சுதந்திர போராட்ட வீரர். 6 முறை சிறை தண்டனை அடைஞ்சிருக்காரு. 1932 சுபாஷ் சந்திர போஸ் வந்து சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலில், அது ரூமில் இல்லை, அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் கைது செய்யப்பட்ட அவர்களாக என் தந்தையும் ஒருவர். அப்புறம் பகத்சிங் தூக்கப்பட்டப்போ எங்கள் வீடை வந்து பிரிட்டிஷ் லூட் பண்ணாங்க. ஏன்னா பகத்சிங் படங்கள், இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. 99 வயசு 6 மாதம் இறக்கும்போது. இறக்குற வரைக்கும் பகத்சிங்கை பற்றி பாட்டு பாட சொன்னால் பெத்த மகனை இழந்த மாதிரி அழுதுகிட்டே பாடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஸோ அந்த ஊர் வந்து எங்கள் ஊருங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா மற்ற ஊர்கள்லாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் தான் உருவாகிருக்கும். இப்போ மதுரையை பார்த்திங்கன்னா பாண்டியனுடைய மகள் மீனாட்சியை புதைச்ச இடம் தான் மதுரை. அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஆற்றுல, வைகை ஆற்றுல அழகர் இறங்கினார். அந்த கடை வந்து கள்ளர் இனத்தை சேர்ந்த தலைவன் மதுரைக்கு வர்றது திருவிழாவை தான் அந்த திருமண நாயக்கர் பீரியடில் அது பெரிய திருவிழாவாக கொண்டாட வச்சாங்க. அப்போ இதெல்லாம் ஆன்மீக தொடர்புடையது. எங்கள் ஊர் வந்து வீரத்தின் அடித்தளத்தில் உருவானது. அதனால் சிவகங்கையை பற்றி முதல்ல ஒரு புக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் சிவகங்கை சீமை உருவாக்கிய சசிவர்ண தேவர் அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் ஒரு விஷயங்கள்லாம் சேகரித்து அவருடைய வெளியிட்ட கல்வெட்டுக்கள், அதனுடைய ஆதாரங்கள், போதிய ஆதாரங்கள் எல்லாம் வச்சு 2020 சிவகங்கையில் வெளியிட்டேன். அதுக்கு பிறகு அப்போவே நடிகர் தினம் சிவாஜி கணேசன் பற்றி ஆய்வு வச்சுருந்தேன். 2010 ஆரம்பித்தேன். இப்படி இந்த புக்கு இடையில வெளியிட்டேன். 2010 ஆரம்பித்தது 2017 தான் முடிஞ்சு. ஸோ என்னுடைய ஊர் சிவகங்கைன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஊர் அப்புறம் நாடு, அதுக்கு ஒரு விளக்கம். அது ஒரு ஊருங்கிறது வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து இங்கே கொஞ்சம் என்ன குடும்பத்தோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்து போகிறது தொடர்ந்து போகும்போது அவங்களுக்கு வசதியான அந்த தட்பவெட்ப சூழ்நிலை, தண்ணி வசதி, காடுகள் இந்த மாதிரி இருக்கிறனால ஊர்ந்து போகிறாங்க. ஆனால் அப்படி ஊர்ந்து போய் இருக்கிறத கேள்விப்பட்டு இங்கே எல்லா வசதியும் இருக்குது, அம்மா அங்கே போய் போகலாம் அப்படின்னு மக்கள் நாடி சென்று வந்த இடம்தான் நாடுங்கிற விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ சிவாஜி கணேசன் பற்றி அந்த ஆய்வு நான் ஓரளவு படித்தேன். அது வந்து எனக்கு அவரை பற்றி ஒரு புதிய பரிமாணம் கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு ஆளுமை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அது தவிர அவர் எவ்வளோ பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு அந்த மாதிரி. ஸோ அந்த உங்களோட ஆய்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வு செய்ய போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனை பற்றி தெரியாதவங்களே தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க, சிவாஜி இருப்பாங்க, எல்லாருக்குமே சிவாஜி தெரியும். சிவாஜி மாதிரி ஒரு அற்புதமாக நடிக்கக்கூடிய அவர் அழுதா தியேட்டரில் உட்காந்துருக்கவங்க அழுதாங்க, அவர் சிரித்தாங்க. அப்படிப்பட்ட நடிகரை பற்றி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தற்செயலாக நான் சில விஷயங்கள் வந்து காலம் நம்மளை நிர்பந்திக்கும், விதிவசத்தில் தான் நம்ம போகணும். எனக்கும் தொல்காப்பியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் தமிழ் படிக்கலை, நான் வரலாறு தான் படித்தேன். ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வந்து தொல்காப்பியத்தை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சேன். 4 வால்யூமு அடுக்கி வச்சதுன்னு அது தொல்காப்பியத்தை வாங்கி வச்சேன். அதுக்கு பிறகு தற்செயலாக புரட்டி பார்க்கும்போது தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல்னு ஒன்று இருக்குது. அதில் சில சுவைகள், மனிதனுடைய சுவைகள், அவனுடைய முகபாவங்கள், அது ஒரு 32 சுவைகள். அந்த சுவைகள் எல்லாம் சிவாஜி கணேசனை வந்து படத்தை பார்த்தா அது பொருந்தி வந்துச்சு நிறைய, அவர் காமிக்கிற நடிப்பு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு லிட்ரரி எவிடன்ஸோடு அவரை பற்றி சொன்னா தான்
எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. இல்லைன்னா சிவாஜி கணேசன் அப்படி நடித்தார் இப்படி நடித்தாருங்கிறது சொல்கிறதுக்கு எல்லோரும் இருக்குது. அவர் எல்லா வகையிலையும் சிறந்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் பாடும்போது இப்போ அவர் பாடுற மாதிரியே இருக்கும். காரணம் அவருக்கு சங்கீதம் தெரியும். அதனால் அந்த பின்னணி பாடகர் எந்த ஸ்ருதியில் பாடுறாரோ அந்த ஸ்ருதியில் பாடி தான் இவர் நடிப்பார். ஆனால் இவருடைய குரல் அதில் ரெக்கார்ட் ஆகாது. அதை அவரே சொல்லியிருக்காரு. அது அவர் வரும்போது பியு சின்னப்பா, தியாகராஜ பகவதர் போன்ற பாட தெரிந்தவர்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த பீரியடு. இவரும் அவர் பாடியே நடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் அதை வேணான்னு சொல்லி பாடுறதுக்குன்னு பின்னணி பாடகர்களுக்கு வந்துட்டாங்க ஆட்கன்னு சொல்லி அதை என்னன்னு சொல்லி. ஸோ அது போன்ற ஒரு சிறப்பான அம்சங்கள்லாம் சிவாஜி கணேசன்ட்டு உண்டு. ஸோ தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியில் சொல்லக்கூடிய 32 சுவைகளையும் சிவாஜி எப்படி தானே பொருந்தி நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கல்வி தகுதி 1ஆம் வகுப்பு மட்டும்தான். 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்குறாரு. கட்டபொம்மனுடைய நாடகத்தை நடிக்கிறவனுக்கு விழுகிற கைதட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. நம்மளும் இப்படி நடித்தா என்ன அப்படின்னு. அதோட அந்த சமயத்தில் தான் வீட்டில் இருக்கிற வறுமையை நினைவில் கொண்டு நம்ம இந்த மாதிரி நடித்து கைதட்டு வாங்கினோம்னா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நம்முடைய தாயாரை நல்லா வச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் 3ஆவது படிக்கும்போது 7 வயசில் அவர் வந்து திருச்சியில் முகாமிட்டிருந்த நாடகங்களும் சேர்ந்தார். ஆனால் தொல்காப்பியத்தோடு அவர் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் பல்கலைக்கழகங்களில் அது ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. என்ன இல்லைன்னா சிவாஜி கணேசன் வீடு அன்னை இல்லத்தில் இருக்குது, அவர் மகன்களுக்குங்க இந்த கார் வச்சுருக்காரு அந்த கார் வச்சுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி போயிடும். அதுக்கடுத்து சிவாஜி கணேசன் வந்து அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் நடக்கிறது, பிஹேவ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிங்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதை டிசைன் பண்ணவர் வந்து 1895 நினைக்கிறேன், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி அப்படின்னு ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர். அவர் ஏன் அந்த ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ஒத்தல்லோ நாடகத்தில் ரொம்ப மனதை பறி கொடுத்துட்டார். இந்த ஒத்தல்லோ நாடகத்தை ஒரு ஃப்ளா இல்லாமல் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் அந்த நடிகருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து an actor prepares and building a character and creating a role அப்படின்னு ஒரு 3 புக்கு எழுதினார். அந்த 3 புக்லேயும் கிட்டத்தட்ட 48 விதிகள் இருக்குது. இந்த 48 விதிகளையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பொருத்தி வர்றார். அதுதான் அவர் ஆச்சரியம். இந்த மேலை நாட்டு நடிகர்களுக்கு இணையாக அவர் பேசப்பட்டார் அண்ணானால. மார்லன் பிராண்டோவை நினைத்தால் முயற்சித்தால் என் தம்பி சிவாஜி போல் நடிக்கலாம்னு பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது, அண்ணா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஆங்கிலமும் தமிழும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு அறிவாளி. மற்றவங்க மாதிரி அப்படி கிடையாது. அந்த ஃப்ரேசஸ், நவுன்ஸ் அதெல்லாம் போட்டு அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து பிரமாதம். அவர் சொன்னார். ஸோ அந்த மார்லன் பிராண்டோக்கு இணையாக சொல்லப்படுறாருன்னா என்ன இருக்குது, மார்லன் பிராண்டை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். மார்லன் பிராண்டோ படங்களை தான் பார்த்தேன். மார்லன் பிராண்டோ எதை வச்சு இது நடிக்கிறாருன்னா, அவர் வந்து இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற ரூல்ஸை தான் கற்றுக்கிட்டு நடித்தார். அது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து ஸ்டெல்லா ஆட்லர் அப்படின்னு ஒரு நடிகை. அவங்க ஒரு ஸ்கூலில் இவர் படிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கன் எம்பசி போய் சென்னையில் சிவாஜி கணேசன் வந்து திரைப்படத்துறையில் இருந்த அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, 1952 அறிமுகமாகிறாரு. ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையும் நடித்து முடித்தது வந்து ஒரு 75, 1975. அதுக்கு பிறகு அவர் நடித்ததெல்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் நடித்தது தான். அதுக்கு முன்னாடி எல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த 52 to 75 ஹாலிவுட்டில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யார், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய சொசைட்டியில் ஒரு மனிதன் புகழ் பெறணும்னா அவனுக்கு பர்சனல் லைஃப், பப்ளிக் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் 3 இணையணும். ஒரு ஹோட்டலில் வரணும். சிவாஜி கணேசன் வீட்டில் வந்து அம்மா பார்த்து செய்து வச்ச திருமணம், அண்ணன் தம்பி, அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை வந்து எப்படி இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் காட்டலும். சிவாஜி கணேசனை பற்றி பண்ணால் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரெண்டாவது அவர் 1980 சிவாஜி மதுரைக்கு வந்தப்போ அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு. அவர் அப்போ பண்ணிடுவேன்னு கேட்டார். என்ன அப்படி கேட்குறாருன்னு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னுடைய ஏஜ் 55 வயசாக இருக்கும்போது
சிவாஜிக்கு ப்ராமிஸ் பண்ணமேன்னு சொல்லிட்டு எம்ஏ ஜாயின் பண்ணேன். எம்ஏ ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணேன். எம்ஃபில் உடனே ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணேன். இப்போ பிஹெச்டி அவங்க கொடுக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 57 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு, இது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இதில் பிஹெச்டி பண்ணுறதுங்கிறது கஷ்டம், எழுதவே முடியாது முதல்ல நீங்கள் உட்காந்து அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எழுதினேன். எழுதி ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். பொதுவாக 3 இயர்ஸ் தான் பிஹெச்டி. நான் செகண்ட் டைம் ஒன்று வாங்கினேன். அந்த எது காரணம்னா, அமெரிக்காவில் சிவாஜி எங்கெங்கே போனார், அந்த நான் ஒன் டே நயகரா மேயராக இருந்தார். அந்த ஆஃபீஸ் போய் சிவாஜி மேயராக உட்காந்த அந்த ஆஃபீஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நயகராவுக்கு போனேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் அதுதான் காரணம். ஸோ அந்த 6 வருஷம் முடிஞ்சிருக்கணும். பட் அதை ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது நான் சப்மிட் பண்ண பிறகு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் மொத்தம் 8 பேர்த்துக்கு அனுப்பிச்சாங்க என்னுடைய தீசிஸை. அதில் கேரளாவிலேருந்து ஒரு லேடி ப்ரொஃபஸர், சாரி அவங்க பேர் மறந்துட்டேன், இன்னொருத்தர் ராஜகோபால்னு டெல்லியில் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நாங்கள் பார்க்குறோம் அவர் தீசிஸை. அதில் ராஜகோபாலுங்கிறவர் ஒரு அப்ஜெக்ஷன் போட்டிருந்தார். சிவாஜி கணேசன் தான் தமிழ் திரையுலகில் தமிழை சரியாக உச்சரித்தவர்னு இப்போ தீசிஸை சொல்லப்பட்டிருக்கு. அது நாட் கரெக்ட். அதை ரிமூவ் பண்ணால் அவருக்கு டிகிரி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ தான் வைவா ஓஸே கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு. நான் எடுக்க முடியாது, டிகிரி கொடுக்குறத பற்றி கொடுத்தா கொடுங்க, அதனால பரவாயில்ல, நான் ப்ரூவ் பண்ணுறதை வைவா ஓஸ் வைங்க ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா நீங்கள் அப்போ டிகிரி எனக்கு கொடுக்க வேணான்னு சொன்னேன். வைவா ஓஸ் அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. ஸோ வைவா ஓஸ் வந்து 2016 என்ன நடந்துச்சு, 2017 எனக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. இன்னமும் சிவாஜி கணேசனை பற்றி நான் என்னென்ன வச்சு ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிறத யாருமே சரியாக கேட்கல. நீங்கள் தான் முதல்ல இதே கேட்குறீங்க. மற்றப்புறம் சிவாஜி கணேசனை ஏன் பண்ணீங்க, அது நடித்ததுன்னு இந்த நிறைய சேனலில் அவர் பேசின வசனங்களை பேசி காட்டுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பேசி காமிச்சிருக்கேன். ஆனால் யார் இவ்வளவு டெப்த்தாக நம்ம அப்படி பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சு இது வரைக்கும் கேட்கல. ரிப்போர்ட்டுமே இன்டர்நெட்டில் ஆர்கைவில் ஓப்பன் இருக்கு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் ஆர்கைவ்னு இருக்கு. அதில் வந்து அவுட் ஆஃப் 28,000 தீசிஸில் தே ஹவ் செலக்டட் மை தீசிஸ் ஆல்சோ. இது வந்து எனக்கு ஒரு பெருமை தான். சிவாஜி இட்டு நான் பெருமை அடைஞ்சிக்கிட்டேன். என்னைட்டு சிவாஜி பெருமை அடைஞ்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய பெருமையை, அவருடைய திறமையை, அவருடைய புகழை வந்து ஒருத்தர் வெளியே கொண்டாடணும்ல, அந்த வேலையை நான் செஞ்சேன். வேறு யாரும் அதை செய்யலை. நிறைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். நிச்சயமாக இப்போ வர நடிகர்கள்லாம் வந்து வராங்க போகிறாங்க, சீன்களே வந்து ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆளுமை திறன் இருக்கிற இல்லை. அவர் அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் நடைகளே வந்து 288 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் கூட ஒரு படத்தில் நடந்த நடை இன்னொரு படத்தில் பண்ண மாட்டார். மாதிரி அந்த கம்பீரம், அந்த ராஜாவா நடிக்கும்போது ஒரு ராஜா, ஆன்மீக படத்துல ஒரு இது கேலி கிண்டலுக்கு ஒரு அவருக்கு. ரெண்டாவது அடியாருக்கு நிழலார்னு சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு ஒரு அறிஞர். அவர் வந்து எண்ணம் தேற்றம் மனதில், உடம்பில், உடம்பின் தேற்றம் மனதில், மனதின் தேற்றம் முகத்தில், முகத்தில் தேற்றம் கண்ணில், கண்ணின் தேற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதைத்தான் சிவாஜி இதையுமே தன்னை அறியாமல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் கண்ணு மட்டும்தான் நடிக்கும். கண்ணில் மட்டும்தான் அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் கம்பீரமாக பார்க்குறாரா கேவலமாக பார்க்குறாரா, இதெல்லாம் தெரியும். போட்டிருக்க காஸ்டியூம் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு உத்தமபுத்திரன் பார்த்தா தெரியும். ஒரு 2 பேருக்கும் ஒரு மறு வச்சுக்கிறதோ தாடி வச்சுக்கிறதோ அப்படி இல்லை. 2 பேரும் அழகாக அதே மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் பிரின்சஸ்ஸு. ஆனால் ஒருத்தர் மட்டும் குரூரமாக பார்ப்பார். அதுதான் சிவாஜி கணேசனுடைய திறமை. இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன். ரெண்டாவது, ஒரு நடிகருக்கு வந்து இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சரித்திர காலத்து கட்டபொம்மன் தூக்குமேடையை நோக்கி எப்படி நடந்து போனார் அப்படிங்கிறத அவரை தூக்கு போட்ட பேனர்மேன் ஒரு டைரியில் எழுதியிருக்காரு, எந்த மாதிரி நடந்து போனார்னு. சிவாஜி கணேசன் அவர் நடிக்கிற படத்தில் அவர் நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா, அந்த டைரியை கம்பேர் பண்ணிங்கன்னா சிமிலராக இருக்கும். அவர் அந்த டைரியை பார்த்து தான் நடித்தார்னு இல்லை,
அதை பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ என்ன சொல்கிறார், வீரபாண்டிய கட்டவன் பெரிய வீரன் சொல்கிறாங்க, அதனால் தயங்கிக்கிட்டோ அழுதுகிட்டோ அந்த மாதிரி போகல, நம்மளை தூக்கு போட போகிறாங்க, அந்த வீரமாக நடப்போம் நடந்துனேன். அது பார்த்திங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்குது. இது அது மாதிரி ஒன்றை பார்த்தா அப்படியே மனசுக்குள்ளே எடுத்துக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து காஞ்சி பெரியவரை பார்த்து திருவருட்செல்வரில் நடித்தது. காஞ்சி பெரியவரே நடைபயணமாக ஊருக்காக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய போஸ்டரில் திருவருட்செல்வர் போஸ்டர் சிவாஜி படம் போட்டுருந்துருக்கு. இவர் நிறுத்தி கூட வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன் என் படத்தை இந்த மாதிரிலாம் அரசியல்வாதி மாதிரி போஸ்டர் போட்டு என்னை கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சாமி அது நீங்கள் இல்லை, சிவாஜி கணேசன் ஒருத்தர் உங்களை மாதிரி மேக்கப் போட்டு நடிச்சிருக்காரு, அப்போ அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லி பார்த்துருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அது மாதிரி இப்போது கோடம்பாக்கத்தில் பிரிட்ஜு கட்டியாச்சு. அப்போ அந்த காலத்தில் பிரிட்ஜ் இல்லை, ஒரு ட்ரெயின் வர்றாங்க, 2 பக்கமும் கார்கள் நிற்கும். இந்த கார்களில் வந்து நடிச்சுட்டு போகிறவங்க நடிக்க வர்ற அந்த நடிகர்களுடைய கார்கள் நிறையா இருக்கும். அதில் ஒரு பிச்சைக்காரன் ஓடியாந்து எல்லா கார்லையும் பிச்சை கேட்பானான். அவன் அங்கேருந்து ஓடி வர நடை, இந்த தலையாட்டுற விதம், இதெல்லாம் வந்து பாபு படத்தில் வச்சார். ஸோ ஒருத்தரை பார்த்தா அதை அப்படியே உள்ளே ஏற்றி வச்சுக்கிடுவார், ஒரு ஃபைல் வச்சுக்கிடுவார், அதெல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி டைரக்டர் ஸ்ரீதருடைய மேனரிசம், அவர் கிட்டத்தட்ட ஒரு திருநங்கை மாதிரி தான் நடப்பார், கையை வச்சுட்டு நெக்கத்தை கடிப்பார். இது அப்படியே வந்து தெய்வமகனில் 2வது சன்னுக்கு வச்சு நடித்தார். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சிவாஜி கணேசனை பற்றி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இந்த 300 படத்தையும் நான் திருப்பி எத்தனை வட்டம் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், இப்போவும் பார்ப்பேன். ஸோ அதை எழுதி முடிக்கணுங்கிறதுக்காக எழுதி முடித்தேன். அப்படி எழுதக்கூடியதை புக்காக போடும்போது பெர்மிஷன் வாங்கணும் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. 450 பக்கம் தீசிஸ் கொடுத்துருந்தேன். புக்காக எழுதும்போது 1500 பக்கமாக அது விரிவடைஞ்சிச்சு. அது 3 வால்யூமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நல்லா போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பணம் கொடுத்து வாங்கி போட்டேன். ஆர்ட் பேப்பரில் போடும்போது அது ரொம்ப நல்லா வந்தது, சிறப்பாக வந்தது. பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்கெல்லாம் திராவிட இயக்க கருத்துக்கள். இந்த கருத்துக்களை எழுதுனதுனால சிவாஜி பேசினாரே ஒழிய மனசுக்குள்ள ஒன்றும் அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. போக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவருடைய அதோட தமிழ் ஆளுமை, அவர் பேசுகின்ற திறமை, அதெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சரியாக பிடிக்கல. ஸோ அவங்கள வந்து ஒரு ட்ராப் பண்ணி அவரை வந்து இதுக்கு போக சொல்லி திருப்பதிக்கு போக வச்சு, திருப்பதி போயிட்டு வந்தனால கட்சி கொள்கைக்கு மாறுபடாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுங்க வச்சுட்டாங்க. என்னுடைய சம்பளம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தம்பிகிட்ட கேட்டிருக்காரு. 32 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்போ 60s அந்த 32 லட்சத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் இந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாரு.